We bring you greetings in the name of Christ Jesus our Lord, who died for us and who rose again for us. நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன். Dear friends, we use many words again and again without knowing their true meaning. அநேக வார்த்தைகளுடைய உண்மையான பொருளை அறிந்து கொள்ளாமலேயே மீண்டும் மீண்டுமாக அந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். One such word is gospel. அவ்விதமான ஒரு வார்த்தை தான் சுவிசேஷம். We talk about gospel meetings. சுவிசேஷ கூட்டங்கள் என்று பேசுகிறோம். We talk about gospel crusades. சுவிசேஷ மாநாடுகள் என்று சொல்லுகிறோம். And we talk about gospel telecast. சுவிசேஷ தொலைக்காட்சி நிகழ்ச்சி என்று பேசுகிறோம். What does that word gospel actually mean? சுவிசேஷம் என்கிற வார்த்தையினுடைய உண்மையான பொருள் என்ன? Now this word gospel has got a root word in Anglo-Saxon. இந்த சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிற காஸ்பல் என்கிற ஆங்கில வார்த்தை ஆங்கிலோ சாக்சன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. Now it simply means story of God. இது கடவுளுடைய சரித்திரம் என்கிற பொருள் கொண்டது. And the root word in Greek means good news. கிரேக்க பாஷையிலே அதனுடைய வேர் நல்ல செய்தி என்று சொல்லப்படுகிறது. So we can say, putting these two things together, that gospel means good news of God. இவை இரண்டையும் இணைத்து இப்படியாய் சொல்ல முடியும். சுவிசேஷம் என்று சொன்னால் கடவுளை பற்றிய நல்ல செய்தி. Now why do we call it a good news? ஏன் இதை நல்ல செய்தி என்று சொல்கிறோம்? Because it brings good to us and it does good to us. ஏனென்றால் இது நமக்கு நன்மையை பயக்கிறது, நன்மையை நமக்கு கொண்டு வருகிறது. Now all these good things are brought to us by the gospel because Jesus Christ died for you and for me. இந்த சுவிசேஷத்திலிருந்து பிறக்கிற நன்மை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தபடியினால்தான். That is why it is celebrated, the day when Christ was crucified is celebrated as Good Friday all over the world. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த தினத்தை உலகமெங்கும் பெரிய வெள்ளி அல்லது புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது. Why do you call a day when Christ was mercilessly crucified as a Good Friday? ஏன் ஈவு இரக்கமின்றி ஆண்டவராகிய இயேசு கொலை செய்யப்பட்ட அந்த நாளை புனித வெள்ளி என்று அழைக்கிறோம்? Because on that day Christ died for us. ஏனென்றால் அந்த நாளிலே இயேசு நமக்காக மரித்தார். He died for us and he rose again for us. And because of his death and resurrection, he brings us manifold blessings from God. அவர் நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். இதன் காரணமாக மனுக்குலத்திற்கு அவர் ஏராளமான ஆசீர்வாதங்களை பிறப்பிக்கிறார். Today we are going to talk to you about the 7 significant blessings that come to us because of the death of Christ. கிறிஸ்துவனுடைய மரணத்தின் காரணமாக நமக்கு ஏற்படுகிற 7 முக்கியமான ஆசீர்வாதங்களை பற்றி இன்றைக்கு உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். Interestingly, each one of these 7 blessings is described by each of the 7 sayings of Christ on the cross. சுவாரஸ்யமாக இந்த 7 ஆசீர்வாதங்களும் இயேசுவானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மொழிந்த 7 வார்த்தைகளை சார்ந்தே வருகிறது. And we are going to see them one by one. இவைகளை ஒவ்வொன்றாய் நாம் பார்க்க போகிறோம். You may be a Christian. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருக்கலாம். You may be a non-Christian. கிறிஸ்தவர் அல்லாதவராகவும் இருக்கலாம். Whether you are a Christian or a non-Christian, this is a good news for you. நீங்கள் கிறிஸ்தவராய் இருந்தாலும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களாய் இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. When Jesus was crucified on the cross, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது the first thing that he said was, Father, forgive them, for they do not know what they are doing. முதல் அவர் மொழிந்த வார்த்தை, பிதாவானவரே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. Yes, beloved, gospel is a good news because it is a message of forgiveness. ஆம் பிரியமானவர்களே, சுவிசேஷம் என்பது நல்ல செய்தி. காரணம் என்னவென்றால் அது மன்னிப்பின் செய்தி. Christ committed no sin during his life. கிறிஸ்து
தன்னுடைய ஜீவிய காலத்தில் ஒரு பாவமும் செய்யவில்லை. He committed no sin at all. ஒரு பாவமும் செய்யவில்லை. He was punished for our sins. நம்முடைய பாவங்களுக்காய் அவர் தண்டிக்கப்பட்டார். He carried our sins on the cross. நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மீது சுமந்தார். We committed so many sins through our hands. நாம் நம்முடைய கைகளினாலே ஏராளமான பாவங்களை செய்திருக்கிறோம். Because of that, his hands were nailed. இதன் காரணமாக அவருடைய கைகள் ஆணிகளால் அடிக்கப்பட்டன. We devise so many evil things in our heart. நம்முடைய உள்ளத்திலே கொடூரமான காரியங்களை சிந்தித்து செய்கிறோம். Because of that, his side was pierced by a spear. இதன் காரணமாக அவருடைய விலாவிலே ஒரு ஈட்டியை குத்தினார்கள். And we think so many evil things. நாம் அநேக மோசமான சிந்தனைகளை செய்கிறோம். Because of that, Jesus Christ was crowned with thorns. இதன் காரணமாக இயேசு கிறிஸ்துவின் தலையின் மீது ஒரு முள்முடியை வைத்தார்கள். If any man or any woman says that he has no sin, he or she is deceiving himself or herself. எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷியும் தன்னிலே பாவமே இல்லை என்று சொல்வார்களேயானால் தங்களையே அவர்கள் ஏமாற்றிக் But கொள்கிறார்கள். when they accept that they are sinners before God, the blood of Jesus Christ cleanses them from all sin. ஆனால் கடவுளுக்கு முன்பாக தாங்கள் பாவிகள் என்று அறிக்கை செய்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் அவர்களை பாவமற கழுவி விடுகிறது. No religion in the world offers forgiveness of sins. உலகத்தில் எந்த மதமும் பாவ மன்னிப்பை அளிக்கிறது கிடையாது. Forgiveness removes guilt from our heart. மன்னிப்பு நம் உள்ளத்தில் இருக்கிற குற்ற உணர்வை நீக்குகிறது. Forgiveness brings peace flooding into our heart. மன்னிப்பு சமாதானத்தை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வருகிறது. Forgiveness brings freedom to our souls. மன்னிப்பு நம்முடைய ஆத்மாவுக்கு விடுதலையை கொண்டு வருகிறது. We all know there are so many prisons in this country. உலகத்திலே நம்முடைய தேசத்திலே அநேக சிறைச்சாலைகள் இருக்கிறது நமக்கு தெரியும். But there are more prisoners outside than inside the prisons. சிறைச்சாலைக்குள் இருப்பதை காட்டிலும் சிறைச்சாலை வெளியே இருக்கிற சிறைவாசிகள் They ஏராளம். are the prisoners of the guilt of sin. அவர்கள் குற்ற உணர்வின் சிறைவாசிகள். Whatever may be your sin, dear brothers and dear sisters, அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய பாவங்கள் என்னவா இருந்தாலும் open them before Jesus. இயேசுவுக்கு முன்பாக அவைகளை திறந்து கொடுங்கள். Instantly he will forgive you. உடனடியாய் அவைகளை அவர் மன்னிப்பார். Yes, gospel is a message of forgiveness. Therefore, it is a good news. ஆமாம், சுவிசேஷம் மன்னிப்பின் செய்தியாய் இருக்கிறபடினாலே அது ஒரு நல்ல செய்தி. And the second saying that Jesus Christ spoke from the cross, சிலுவையிலிருந்து இயேசுவானவர் மொழிந்த இரண்டாவது வார்த்தை, that he spoke to one of the two thieves who were crucified with him. தன்னோடு அறையப்பட்டிருந்த ரெண்டு கள்வர்கள் ஒருவரிடத்திலே இந்த வார்த்தையை பேசினார். Assuredly I say to you, today you will be with me in paradise. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். The gospel is a good news because it is a message of assurance. சுவிசேஷம் ஒரு நல்ல செய்தி, காரணம் அது நிச்சயத்தின் செய்தி. We are living in a world of uncertainty. நிச்சயமற்றவைகளால் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். And we are not able to believe the promises that we hear. நாம் கேட்கிற வாக்குறுதிகளை நம்மால் நம்பவே முடியவில்லை. We are not able to believe the promises of politicians. அரசியல்வாதிகள் செய்கிற வாக்குறுதிகளை நம்மால் நம்ப We முடியவில்லை. are not able to believe the promises made by the government. அரசாங்கங்கள் செய்கிற வாக்குறுதிகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. And we are not able to believe the promises of banks. வங்கிகள் கொடுக்கிற வாக்குறுதிகளையும் கூட நம்மால் நம்ப முடியவில்லை. People are cheated everywhere in every area. எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். And because of that they have lost their hopes. அதன் காரணமாய் அவர்கள் தங்கள் நம்பிக்கையே இழந்திருக்கிறார்கள். But in the death of Jesus Christ there is good news. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே நல்ல செய்தி உண்டு. When you come to Jesus, இயேசுவினிடத்திலே நீங்கள் வரும்பொழுது he assures you today about your tomorrow. நாளை தினத்தை பற்றி இன்றைக்கு உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். He assures you about eternity during your earthly life. உங்களுடைய உலக வாழ்க்கையின் பொழுதே நித்தியத்தை பற்றி உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். God cannot lie. கடவுளால் பொய் சொல்ல முடியாது. That is why Jesus again and again when he spoke to people, you know what he said? ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு ஜனங்களிடத்தில் பேசும்பொழுது மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்தை சொன்னார். Verily, verily I say unto you. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுவார். Beloved, life in this world is brief compared to our life in eternity. பிரியமானவர்களே,
நித்தியத்தில் நாம் செலவிடப் போகிற வாழ்க்கைக்கு இவ்வாழ்க்கை இவ்வுலக வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது சொற்பமானதே. It is too brief when you compare it with the life that comes after death. மரணத்துக்கு பிறகு ஏற்படுகிற வாழ்வுக்கு இவ்வுலக வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அது மிகவும் சொற்பமானது. But our destiny must be decided today. ஆனால் நம்முடைய எதிர்காலம் இன்றைக்கு நிர்ணயிக்கப்பட வேண்டும். You know why we say that? ஏன் அதை சொல்கிறோம் தெரியுமா? Today Jesus Christ comes to us as our Savior. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராய் நம்மிடத்திலே வருகிறார். But tomorrow we all will have to stand before Him. He will be our judge. நாளைக்கு நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டியதாய் இருக்கும். அவர் நமக்கு முன்பாக நீதிபதியாய் உட்காருவார். There are two groups of people in the world. உலகத்திலே ரெண்டு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள். Those who mock at Jesus, இயேசுவை நிந்திக்கிற மக்கள், and those who worship Jesus. இயேசுவை வணங்குகிற மக்கள். You know, on the cross when Jesus was crucified, they put two thieves, they crucified them on either side. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்த பொழுது இருபுறமும் இரண்டு கள்வர்களை அறைந்தார்கள். Now one thief, he mocked at Jesus. ஒரு கள்ளன் இயேசுவை நிந்தித்தான். And the other thief, he worshipped Jesus. மற்ற கள்ளனோ இயேசுவை வணங்கினான். The Bible says, whoever calls on Jesus shall be saved. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அழைக்கிற எவனும் காப்பாற்றப்படுகிறான். That thief, he cried unto Jesus, Lord, remember me today when you come in your kingdom. அந்த கள்ளன் இயேசுவினிடத்திலே கேட்டுக்கொண்டான், உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும் பொழுது என்னை நினைவு கூரும். Immediately Jesus said, today you will be with me in paradise. I say that to you, verily, verily. ஆண்டவராகிய இயேசு அவனை பார்த்து சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். Yes, dear friends, anyone who comes to Jesus, He will not cast them away. ஆம் பிரியமானவர்களே, இயேசு அண்டை வருகிற எவரையுமே அவர் புறம்பே தள்ளுகிறது There கிடையாது. is nothing like living with hope in this hopeless world. நம்பிக்கை இல்லாத நிச்சயமற்ற இந்த உலகத்தில் நம்பிக்கையோடு வாழ்வதை பார்க்கிலும் மேலான அனுபவம் We இல்லை. want to sing a hymn for you. உங்களுக்கு ஒரு பாடலை பாடி காண்பிக்க விரும்புகிறோம். Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of glory divine, heir of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. The third saying that Jesus Christ spoke from the cross, மூன்றாவதாக இயேசுவானவர் சிலுவையிலிருந்து மொழிந்த வார்த்தை, there was His mother standing there with all tears, கண்ணீரோடு தன்னுடைய தாய் அங்கே நிற்கிறாள். and there was His disciple whom He loved very much. அதிகமாய் தான் நேசித்த ஒரு சீடன் அங்கே நிற்கிறான். And now Jesus wanted to make provision for His mother. இப்பொழுது தன்னுடைய தாய்க்காக ஒரு வழி வகுக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். You know what He said? என்ன சொன்னார் தெரியுமா? Looking unto His mother, He said, woman, behold, that's your son. தாயை பார்த்து சொல்கிறார், அம்மா இதோ உம்முடைய மகன். And then looking unto the disciple, He said, this is your mother. அந்த சீடனை பார்த்து சொல்கிறார், இதோ உன் தாய். Beloved, families all over the world are going through terrible conflicts. பிரியமானவர்களே, உலகமெங்கும் இருக்கிற குடும்பங்களை பார்க்கும் பொழுது ஏராளமான போராட்டங்கள் வழியாக கடந்து போகிறதை பார்க்கிறோம். Marriages are breaking. திருமணங்கள் உடைகிறது. Children are going astray. பிள்ளைகள் வழிதப்பி There போகிறார்கள். is no peace at home. குடும்பத்திலே சமாதானமே இல்லை. The gospel is a gospel, or it is a good news for the family. சுவிசேஷம் குடும்பத்திற்கு ஒரு செய்தியாய் இருக்கிறது. There was a jail superintendent, ஒரு சிறை அதிகாரி ஒருவன் இருந்தான். and he did not have peace in his life. அவனுடைய வாழ்விலே அவனுக்கு சமாதானம் இல்லை. So he asked two of God's servants, what must I do to be saved? கடவுளுடைய ஊழியக்காரர்கள் இரண்டு பேரை பார்த்து அவன் கேட்கிறான், நான் காப்பாற்றப்பட என்ன செய்ய வேண்டும்? And they immediately told him, believe on the Lord Jesus Christ. அவர்கள் உடனடியாக சொல்கிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்க வேண்டும். Not only you will be saved, your family also will be saved. நீ மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பமே ரட்சிக்கப்படும். Yes, beloved, when we receive Jesus Christ into our heart,
Jesus Christ brings peace in our home. ஆம்பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய குடும்பத்திலும் சமாதானம் ஏற்படுகிறது. When Jesus Christ sent disciples all over the world to preach the gospel, உலகமெங்கும் இந்த நற்செய்தியை பிரசங்கிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்பின பொழுது, you know what he told them? அவளை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? Whichever house you enter, first say peace. எந்தெந்த வீட்டுக்குள் முதல் நுழைகிறீர்களோ அங்கே சமாதானம் என்று முதலாவது சொல்லுங்கள். There was an income tax official, ஒரு வருமான வரி அதிகாரி ஒருவர் இருந்தார். and he was living a corrupt life. அவன் லஞ்ச ஊழல் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். One day Jesus came to his house. ஒரு நாள் இயேசு அவனுடைய வீட்டுக்கு வந்தார். He immediately opened up his heart and confessed all his sins. உடனடியாய் இயேசுவினிடத்திலே தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு சொன்னான். You know what did Jesus say? இயேசுவானவர் என்ன சொன்னார் தெரியுமா? Today salvation has come to this house. இன்றைக்கு ரட்சிப்பு இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறது. That is why when Jesus Christ taught us to pray, ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த பொழுது he said, our Father in heaven, the family relationship. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற அந்த குடும்பத்தின் உணர்வை கொண்டு வந்தார். What is the problem in your family? உங்களுடைய குடும்பத்திலே என்னதான் பிரச்சனை? Whatever may be your problem, dear friend, don't run away from the situation. பிரியமானவர்களே, என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை விட்டு நீங்கள் தப்பித்து ஓட முயற்சிக்க வேண்டாம். Invite Jesus in. இயேசுவை உள்ளே அழைத்து பாருங்கள். The impossible will become possible. முடியாதவைகள் முடியக்கூடியவைகளாக மாறும். The fourth saying of Jesus Christ from the cross, சிலுவையிலிருந்து இயேசுவானவர் மொழிந்த நான்காவது வார்த்தை, my God, why have you forsaken me? என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? You know, man's basic longing in the world is for companionship. இந்த உலகத்திலே மனிதன் அதிகமாய் ஏங்குவது ஐக்கியத்திற்காக தான். Beloved, in this world of science and computers, our relationships have become very impersonal. விஞ்ஞான வளர்ச்சியும் கணினிகளும் இந்த உலகத்திலே பெருக பெருக நம்முடைய உறவுகள் எல்லாம் ஈரமற்றதாய் போய்க் கொண்டிருக்கிறது. Even if we have good friends, there is still a vacuum inside. நல்ல நண்பர்கள் ஏராளமாய் இருந்தாலும் உள்ளாக ஒரு வெற்றிடம் இருக்கிறது. That vacuum, we want to tell you, dear friends, can be filled only by Jesus. ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே, அந்த வெற்றிடம் போன்ற இடம் கடவுளால் மாத்திரமே நிரப்பப்பட முடியும். In the beginning, man had perfect fellowship with God. துவக்கத்திலே மனிதன் கடவுளோடு இணைந்து ஐக்கியப்பட்டு இருந்தான். But Satan interrupted. ஆனால் சாத்தான் இடையிலே புகுந்தான். And man yielded to the temptation of Satan. மனிதன் அந்த சாத்தானுடைய சோதனைக்கு இடம் கொடுத்தான். And when he gave room for Satan in his life, his fellowship with God was broken. சாத்தானுக்கு தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்த மாத்திரத்தில் கடவுளோடு இருந்த அவனுடைய ஐக்கியமானது துண்டிக்கப்பட்டது. When Jesus died on the cross, he did so in order to restore fellowship with God. சிலுவையிலே இயேசுவானவர் மரித்த பொழுது அதற்கு காரணமாயிருந்ததெல்லாம் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இருந்த அந்த ஐக்கியத்தை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்கிற முயற்சிதான். That was the only reason why he died on the cross. அந்த ஒரு காரணத்திற்காக மாத்திரம்தான் சிலுவையில் இயேசு மரித்தார். When the sins of the whole world came upon Jesus Christ, உலகத்தில் உள்ள பாவங்கள் அத்தனையும் இயேசுவானவர் மீது சுமத்தப்பட்ட பொழுது the Father God hid his face away from Jesus. பிதாவான கடவுள் இயேசுவினிடத்திலிருந்து தன்னுடைய முகத்தை சற்று மறைத்தார். At that time Jesus cried out, my God, why have you forsaken me? அந்த நேரத்தில் தான் என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். Beloved, Jesus went through such cruel suffering in order that our fellowship with God may be restored. பிரியமானவர்களே, நம்முடைய ஐக்கியம் கடவுளோடு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு கொடூரமான உபத்திரவத்தின் வழியாய் ஆண்டவராகிய இயேசு கடந்து போனார். Gospel is a good news because it is a message of fellowship. சுவிசேஷம் ஒரு நல்ல செய்தி, காரணம் அது ஐக்கியத்தின் செய்தி. You might have gone away, run away from God. நீங்கள் ஒருவேளை கடவுளை விட்டு வெகு தூரம் ஓடி சென்றிருக்கலாம். But we want to assure you, the blood of Jesus will not only cleanse you, it will bring you back to God. ஒன்றை உங்களுக்கு உத்தரவாதமாக சொல்ல விரும்புகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, மீண்டுமாய் அவரிடத்தில் உங்களை கொண்டு வந்து There are சேர்க்கிறது. so many experiences in the world. உலகத்திலே அநேக அனுபவங்கள் உண்டு. But no experience is greater than the experience of coming back to God.
கடவுளிடத்தில் திரும்பி வருகிற அனுபவத்தை விட மேலான ஒரு அனுபவம் இந்த உலகத்தில் இல்லை. The fifth saying of Jesus Christ on the cross, சிலுவையிலே இயேசுவானவர் முடிந்த 5வது சொல், I thirst. நான் தாகமாய் இருக்கிறேன். When he was crucified and he was bleeding profusely, he said, I thirst. சிலுவையிலே அறையப்பட்டு ரத்தமெல்லாம் வடிந்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது தாகமாய் இருக்கிறேன் என்றார். Beloved, nothing in this world will satisfy us. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒன்றும் உங்களை திருப்திப்படுத்த இயலாது. Man tries money. மனிதன் பணத்தை முயற்சித்து பார்க்கிறான். But money is like sea water. ஆனால் பணம் கடல் நீரை போன்றது. The more you drink it, the thirstier you become. எந்த அளவுக்கு அதை பருகுகிறீர்களோ அந்த அளவுக்கு இன்னும் தாகம்தான் அதிகரிக்கிறது. That is why suicidal cases are more among the rich than among the poor. ஆகவேதான் ஏழைகளிடத்திலே காணப்படுகிறதை பார்க்கிலும் பணக்காரர்களிடையிலே காணப்படுகிற தற்கொலை எண்ணிக்கை அதிகமாயிருக்கிறது. And then man goes to try sex and all its pleasures. அதை தொடர்ந்து மனிதன் பாலியல் பலாத்காரங்களில் ஈடுபடுகிறான். And what happens? அதனால் விளைகிறது என்ன? All illegitimate sex leaves him feel miserable. அபிதமான தவறான உறவுகள் அவனை ஒரு அவல நிலைமைக்குள்ளாக ஆழ்த்தி விடுகிறது. And he ultimately wastes and destroys his life. அவன் வாழ்க்கை வீணடித்து அதை மோசம் போக்குகிறான். And then he tries to do this work and that work and do lot of accomplishments. இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் என்று முயலுகிறான். Man thought, if only I will land on the moon. சந்திரனை மாத்திரம் நான் அதிலே காலை வைத்து விட்டால் போதும் என்று மனிதன் ஒரு காலத்தில் எண்ணினான். And when man landed on the moon, that very man said, what next? மனிதன் சந்திரனிலே தன் காலை எடுத்து வைத்த மாத்திரத்தில் அந்த மனிதனே சொல்கிறான், அடுத்தது என்ன? Jesus became thirsty in order that we may be satisfied with his living waters. நாம் திருப்தியாகும்படியாக தான் இயேசுவானவர் தாகமாய் சிலுவையில் காணப்பட்டார். Once you taste his love and his salvation, you will never exchange it for anything. அவருடைய அன்பையும் அவருடைய ரட்சிப்பையும் நீங்கள் ருசி பார்த்த பிறகு வேற எந்த காரணத்திற்கும் அதை நீங்கள் மாற்றி கொடுக்க மாட்டீர்கள். The cross of Christ is God's plus sign for this world. Nothing can further be added to it. That is the final plus sign. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மனிதனுடைய வாழ்க்கையிலே கடவுள் கொடுக்கிற கடைசி கூட்டல் சின்னம். அதோடு கூட வேற எதையும் நீங்கள் கூட்டிவிட முடியாது. Yes, beloved, the gospel is a good news because it is a message of satisfaction. ஆம் பிரியமானவர்களே, சுவிசேஷம் ஒரு நல்ல செய்தி. காரணம் அது திருப்தியின் செய்தி. The sixth saying of Jesus Christ on the cross, சிலுவையிலே இயேசுவானவர் மொழிந்த 6வது வார்த்தை, it is finished. முடிந்தது. It is finished. முடிந்தது. God is a God of holiness. கடவுள் பரிசுத்தத்தின் கடவுளாய் இருக்கிறார். All his demands were satisfied by Jesus Christ on the cross. அவருடைய நிபந்தனைகள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவினாலே சிலுவையிலே சந்திக்கப்பட்டது. Jesus Christ has earned eternal salvation for us. நமக்காய் நித்திய ரட்சிப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சம்பாதித்து கொடுத்தார். Now it is a free gift to us. இப்பொழுது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. You cannot earn it. அதை நீங்கள் சம்பாதிக்க முடியாது. You cannot merit it. அதை நீங்கள் சாதிக்க முடியாது. No religious activity can earn salvation for you. எந்த ஒரு மத செயலும் உங்களுக்கு ரட்சிப்பை பெற்றுத் தர இயலாது. You have to simply believe on the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Beloved, if you can earn something, it is not a gift. It is simply wages. ஒருவேளை ஒரு காரியத்தை நீங்கள் சம்பாதித்து விட முடியும் என்று சொன்னால் அது ஒரு வெகுமதி ஆகாது. அது வெறும் ஒரு சம்பளம் தான். But salvation is not a wages, but salvation is a free gift from God. ரட்சிப்பு என்பது ஒரு சம்பளம் அல்ல, அது கடவுள் நமக்கு கொடுக்கிற வெகுமதி. We want to tell you something very important. மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். No religion can save us. எந்த மதமும் நம்மை ரட்சிக்க முடியாது. Hinduism cannot save us. இந்து மதம் நம்மை ரட்சிக்க முடியாது. Islam cannot save us. இஸ்லாம் மதம் நம்மை ரட்சிக்க முடியாது. Christianity cannot save us. கிறிஸ்தவ மதம் நம்மை ரட்சிக்க முடியாது. Only Jesus Christ can save us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மை ரட்சிக்க முடியும். Because he alone bore our sins on Calvary. ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே அவர் மாத்திரமே நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தவர். Dear friends, as you are watching this program, நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது now is the time for your salvation. இதுவே நீங்கள் ரட்சிக்கப்படும்படியான
சரியான நேரம். Today, right now, you can be saved if only you believe on the Lord Jesus Christ that He died for you and He rose again for you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக உயிர்த்தெழுந்தார் என்று இன்றைக்கு நீங்கள் நம்புவீர்களேயானால் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். Yes, the gospel is a good news because it is a message of finished work. சுவிசேஷம் என்பது நல்ல செய்தி. காரணம் அது முற்று பெற்றதின் செய்தி. You cannot add anything to it. அதோடு எதையும் நீங்கள் கூட்டிவிட முடியாது. It is a good news indeed. அது உங்களுக்கு நல்ல செய்தி. Seventhly and lastly, ஏழாவதாக முடிவாக, you know what Jesus said from the cross? சிலுவையிலிருந்து இயேசுவானவர் மொழிந்த அடுத்த வார்த்தை, Father, into your hands I commend my spirit. பிதாவானவரே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். Beloved, death need not be feared. பிரியமானவர்களே, மரணத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. Death is actually a doorway into the literal presence of God Almighty. கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து செல்கிற ஒரு வாசலாகவே மரணம் காணப்படுகிறது. If you live with faith today, you can die with hope tomorrow. இன்றைக்கு விசுவாசத்தோடு நீங்கள் வாழ்வீர்களேயானால் நாளைக்கு நீங்கள் நம்பிக்கையோடு மரிக்கலாம். If you commit your life to Christ today, eternal salvation is yours. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுப்பீர்களேயானால் நித்திய வாழ்வு நாளைக்கு உங்களுக்கு சொந்தம். You don't need to worry about tomorrow. நாளைய தினத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Your tomorrow will be safe in the hands of God. உங்களுடைய நாளைய தினம் கடவுளுடைய கையிலே பத்திரமாக இருக்கும். That's why we say the gospel is a good news and it is a message of safety. ஆகவேதான் சுவிசேஷம் ஒரு நல்ல செய்தி, அது பாதுகாப்பின் செய்தி என்று சொல்கிறோம். And you are in the hands of God. நீங்கள் கடவுளுடைய கைகளில் இருக்கிறீர்கள். And nobody can snatch you away from the hands of God. கடவுளுடைய கைகளிலிருந்து ஒருவரும் உங்களை பிடுங்கிவிட முடியாது. He will keep you till the end. அவர் முடிவு மட்டுமாய் உங்களை காத்துக்கொள்வார். And after death, Jesus rose again. மரித்த பிறகு இயேசு உயிரோடு எழுந்தார். Because Jesus rose again, இயேசுவானவர் உயிரோடு எழுந்ததினால் we also will rise again when Jesus comes back. இயேசுவானவர் மீண்டும் வரும் பொழுது நாமும் உயிர்த்தெழுவோம். There are many religions in the world. உலகத்தில் அநேக மதங்கள் உண்டு. But there is only one gospel. ஆனால் ஒரே ஒரு சுவிசேஷம் தான் There உண்டு. are many avatars in this world. உலகத்தில் அநேக அவதாரங்கள் உண்டு. But there is only one savior. ஆனால் ஒரே ஒரு இரட்சகர் தான் இந்த There are உலகத்தில் many உண்டு. philosophies in the world. உலகத்தில் அநேக தத்துவங்கள் உண்டு. But there is only one way. ஆனால் ஒரே வழிதான். And that way is Jesus. அந்த வழி இயேசு. Who said it? யார் அதை சொன்னது? Christians don't say it. கிறிஸ்தவர்கள் அதை சொல்லவில்லை. Religions do not say that. மதங்கள் அதை சொல்வதில்லை. Jesus himself said that. இயேசுவே அதை சொன்னார். I am the way. நானே வழி. I am the truth. நானே சத்தியம். I am the life. நானே ஜீவன். No man comes to the Father except through me. என்னை அல்லாமல் பிதாவானவரிடத்தில் ஒருவரும் வருவதில்லை. Dear friends, நண்பர்களே, you have heard how the gospel is a great news and is a good news because of what Jesus did on the cross. சிலுவையில் இயேசுவானவர் செய்ததன் விளைவாக சுவிசேஷமானது நல்ல செய்தி என்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். Thank you and God bless you. நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
மனமும் இழைத்ததுவோ நின் இதயத்தில் வழிந்தோடும் செங்குருதியம் இதயத்தை கழு